ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியார் கிச்சனில் சிம்பிளாக ஒரு டிஃபன் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அந்த நாள்லலாம் என்ன பண்ணுவா, காலம்பரே சாப்பிட்டுடுவா, மத்தியானம் 3 மணி வாக்கில் டிஃபன் சாப்பிடுவா. அப்போல்லாம் என்ன பண்ணுவா, இந்த டக்குன்னு இந்த புளிப்பொங்கலை பண்ணிவிடுவா. அவளுக்கு ஈஸியாக போயிடும். ஒரு அப்பளத்தை பொரித்து வச்சானாக்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்படி இருந்துருவா. இப்போ நைட்டுக்கு தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கு இந்த டிஃபனெல்லாம், பகலில் பண்ண முடியறதில்ல. அதனால் நைட்டு பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் அந்த நல்ல வயல் இருந்ததுனால அவெல்லாம் என்ன பண்ணுவாள், நெல் மிஷினில் தான் அரைப்பாள். அந்த மிஷினில் நெல் அரைக்கிற போது கொஞ்சம் கொஞ்சம் அந்த நொய் தங்கிடும். அந்த நொய்யை வச்சு புளிப்பொங்கல், புளி உப்புமா, மோர்கூழ் இதெல்லாம் ஈஸியாக பண்ணிவிடுவாள். டிஃபன்னாலே அரிசி வச்சு தான் இருக்கும் முக்கால்வாசி. இப்போ தான் நம்ம சப்பாத்தி பூரிங்கிறதுலாம் நிறையா பண்ணிட்டு இருக்கோம். அதனால் இப்போ வீட்டில் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது ஒரு 10 குழந்தைகள் இருக்கிற இடத்துல தோசை வத்து போட்டெல்லாம் கட்டுப்படி ஆகாது. இந்த மாதிரி ஐட்டத்தை பண்ணி வச்சுருவா. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அப்படி தான் டிஃபன்னு போடுவாள். அதை எப்படி நம்ம ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பச்சரிசி நொய் இருந்தால் நொய்யில் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அரிசியை உடச்சி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 300 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துட்டுருக்கோம். அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து நல்லா பெசரி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் பெசரி வச்ச அரிசியை மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு உடச்சி வச்சுக்கணும். இப்போ இதுக்கு தாளித்து கொட்ட வேண்டிய சாமான் 3 காஞ்ச மிளகா, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு 4-5 கட்டி பெருங்காயம். இதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் கூட தான் போடணும், அப்போ தான் வாசனையாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு குக்கரை வச்சு நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். இதை ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு முதல்ல பெருங்காயத்தை போட்டு பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடுகு போடணும். கடுகு வெடித்ததும் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு செவந்ததும் வேர்க்கடலையும் அதிலே போட்டுடலாம். அப்படியே வேர்க்கடலையும் போட்டு அதையும் ஒரு பெரட்டிட்டு இப்போ 2 கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுடணும். அதில் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் அதிலே போட்டுட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா புளியை கரைச்சி விடணும். அதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டு அதை நல்லா கரைச்சி விட்டுட்டு இப்போ அந்த தாளித்து கொட்டின குக்கரில் ஒரு 4-5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட தான் வைக்கணும் அதுக்கு, அப்போ தான் குழைவாக இருக்கும். விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஜலம் நல்லா கொதித்ததும் இந்த நம்ம உடச்சி வச்சுருக்கிற அரிசி உடசலை எடுத்து அதில் போட்டுற வேண்டியதுதான். அரிசி உடசலை போட்டுட்டு நல்லா கரண்டியால் கட்டி இல்லாமல் நல்லா கலரி கொடுக்கணும். கலரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கரை போட்டு குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டால் போதும். இப்போ இந்த புளிப்பொங்கல் ஆனதும் மேல் பொடி ஒன்று தூவினா நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணிவிட்டு வெறும் வானலில் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி வர, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 4 வெந்தயம், இது 3ஐயும் போட்டுட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதை ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ப்ரெஷர் அடங்கினதும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி வேற பொடியை அந்த புளிப்பொங்கலில் தூவி நல்லா அடி ஒட்ட கலரி ஒரு கொதிக்க விட்டுட்டு இறக்கிட வேண்டியதுதான் இந்த புளிப்பொங்கலை. இது ஆற கெட்டியாகிடும். இந்த புளிப்பொங்கல் பெருங்காய வாசனையோட கொத்தமல்லி வேற வாசனையோட சூப்பராக இருக்கும். இதுக்கு அப்பளமோ வடாமோ பொரிச்சு தொட்டுட்டோன்னா நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.